2 கிளியை பற்றின கதை தாங்க சொல்ல போகிறேன், சரிங்களா? இரவு காத்த கிளியின் கூட சொல்லுவோம் இல்லையா கவிதை, அப்படியும் வச்சுக்கலாம். சொல்கிறேன் கேளுங்க. அந்த 2 கிளியுமே ரொம்ப ஒத்துமையான கிளி தான். ஒன்றோடு ஒன்று பிரிஞ்சதே கிடையாது. ஒன்றோடுக்கு ஒன்று தனிமைன்னா என்னன்னு தெரியாது. நல்லா அடர்ந்த காடு, மலைகள், நீர்நிலைகள், வண்ணப் பறவைகள், வண்ணத்து பூச்சிகள், வேட்டையாடும் விலங்குகள், நல்ல பழம் கொண்ட மரங்கள், மூலிகை மரங்கள், மூலிகை செடிகள் எல்லாமே அதிகம் அங்கே. மனிதன் வாழக்கூடியதை விட அனுபவித்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த விலங்குகளும் பறவைகளும் தான். அப்படி ஒரு மூலிகைத்தன்மை உடையது, நல்ல நீண்ட ஆயுளை கொடுக்கக்கூடியது. ஒரு நாள் நல்லா காட்டு தீ பரவியது எல்லா இடத்துலையும். சில விலங்குகளும் சில பறவைகளும் சில வண்ணத்து பூச்சிகளும் கிளி இனமும் தப்பித்தது. அதில் 2 ஜோடி கிளிகளும் இருந்தன. ஆனால் இருவருக்கும் மிகவும் ரொம்ப சந்தோஷம். நமக்கு இங்கே அதிர்ஷ்டம், இந்த மரம் நமக்கு, நாம் இங்கே தானே இருக்கோம், நம்ம எவ்வளோ ஒத்துமையாக இங்கே இருந்தோம், நம்மளுக்கு எதுவுமே ஆகலை, யார் எல்லாம் சொந்தம் போயிடுச்சு, இந்த காட்டில் இனிமேல் எதுவுமே இல்லை, நம்மளால் இருக்க முடியாதுன்னு சொல்லி நிறைய போயிடுச்சு, நிறைய ஜோடிகளை இழந்துருச்சு, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வேறு இடம் தேடி போயிடுச்சு. சில விலங்குகளும் சில பறவைகளும் சில வண்ணத்து பூச்சிகளும் மட்டுமே அங்கே சுற்றி திரிந்து கொண்டிருந்தது. என்ன செய்வது என்று தெரியாமல் குட்டியாக இருக்கும் விலங்குகளுக்கு எங்கே போவது என்று தெரியவில்லை, அங்கேயே இருந்து விட்டன. இப்படியே போய்கொண்டிருந்தது. அங்கே மரைகளும் செடிகளும் கம்மியாகிவிட்டது காட்டு தீயினால். இவைகளுக்கு ரொம்ப கணிசமான உறவே கிடைத்து வந்தது சாப்பிட்றதுக்கு. ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா, இந்த கிளி சொல்லுது, இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக வறட்சி அதிகமாக இருக்குது, எப்போதுமே மழை வரும், கொஞ்சமாச்சும் பழம் கிடைக்கும், இந்த காட்டுக்குள்ளே நம்ம சாப்பிட்டுட்டு இருந்தோம், இப்போ எதுவுமே சாப்பிட்றதுக்கும் நம்மளுக்கு எதுவுமே கிடைக்கவில்லை இல்லையா, நான் போய் எங்கன்னா பறந்து போய் பார்த்துட்டு வரேன், நீ இங்கே இரு ஜோடி கிளிக்கிட்ட சொல்லிச்சு. அப்போ ஜோடி கிளி சொல்லிச்சு, என்னை விட்டு போகாத, வாழ்ந்தாலும் இங்கே வாழலாம், இறந்தாலும் இங்கே ஒன்றா இறக்கலாம், நீ என்னை விட்டு போகாத, இது வரைக்கும் நம்ம 2 பேர் தனியாக இருந்ததே இல்லையேன்னுச்சு. அதுக்கு இது சொல்லிச்சு, அந்த இரவு காத்த கிளிக்கிட்ட, நீயே கவலைப்படுற, நான் போய் நமக்கு சாப்பிட்றதுக்கு எல்லாம் உணவும் எடுத்துகிட்டு வரேன், உன்னை விட்டு நான் எங்கே போகிறேன் அப்படின்னு சொல்லிச்சு. சரின்னு சொல்லிச்சு. அப்போ இது என்ன பண்ணிச்சு, கொஞ்சம் உணவை எடுத்து வச்சுது. இதை நீ எடுத்துகிட்டு போ, எனக்கு வேண்டாம், நான் இங்கே தானே இருக்கேன், எனக்கு ஏதாச்சும் இங்கே கிடைக்கும், ஏதாச்சும் பறவைகள் ஏதாச்சும் சாப்பிட்டுட்டு போடும், அதை நான் எடுத்து சாப்பிட்டுட்டு இங்கே இருக்கேன், நீ சீக்கிரம் வந்துடுன்னு சொல்லி அமுச்சுது. இந்த ஜோடியை விட்டு அந்த கிளி பிரிஞ்சுது, பறந்து போச்சு, ரொம்ப தூரம் பறந்து போச்சு. அது இது கொடுத்த பழகளை 2 சாப்பிட்டுக்கிட்டே பறந்து போச்சு. கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே என்னென்ன கிடைக்குதோ எடுத்து சாப்பிட்டு ஒரு மரத்தில் உட்காந்து அப்படியே போய்கிட்டு இருந்தது. ஒரு இடம் ஒன்று வந்தது. இவங்க வாழ்ந்த மாதிரியே பசுமையான இடம், நீர்நிலைகள், மலைகள், நல்லா பசேல்னு உள்ள இடம், நிறைய மரம் செடி கொடி எல்லாத்தையும் பார்த்தது. அங்கே கிளி ஒன்று இருந்தது, அது அமர்ந்து கொண்டிருந்தது. அதன் அருகே இது சென்றது. அப்பொழுது அந்த கிளி கேட்டது, நீ யார், எங்கேருந்து வந்திருக்கேன்னு. இது சொல்லிச்சு, இந்த மாதிரி நான் பறந்து வரேன், எங்கள் காடு அணிஞ்சிருச்சுன்னு. அப்படியான்னு சொல்லி 2 பேரும் பேச்சு. சரி, உனக்கு எப்படி இந்த 2 பழம் போதும், என் கூட வான்னு சொல்லி அது வீட்டுக்கு கூட்டிகிட்டு போச்சு. எல்லாத்தையும் கொடுத்தது. அங்கே சாப்பிட்டுது, படுத்துது, தூங்குச்சு, அதுவும் கூட விளையாடிச்சு, ஆற்றுல அப்படியே போயிடுச்சு. அதுக்கு இங்கே நல்லா பழகிடுச்சு. அது அதனுடைய ஜோடியே மறந்துடுச்சு. ஜோடி கிளி பார்த்திங்கன்னா அங்கே, ஐயோ, அதுக்கு பசியும் எடுக்குது, நாட்களும் செல்லுது, இரவுகளும் நிறைய இரவுகள் தனிமையிலே போயிடுச்சு, கண்ணீர் விட்டு அழுது, நம்ம ஜோடி கிளிக்கு என்ன ஆச்சோ, சாப்பாடு இல்லாமல் இறந்து போயிடுச்சோ என்னமோ, என்ன ஆச்சோ நீங்கள் கவலைப்பட்டுட்ருக்கு. அதுக்கு பசிக்குது, பறக்க ட்ரை பண்ணுது, ஆனால் அதனால் முடியல. அது என்ன யோசிக்குதுன்னா, நான் போன நேரமாக பார்த்து என் ஜோடி என்னை தேடி வந்துருச்சுன்னா, எனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னு நினச்சிக்கிச்சுன்னா நான் என்ன பண்ணுறது, திரும்பியும் அவனுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா நான் என்ன பண்ணுறது, நான் இங்கே இருக்கணும்னு சொல்லி ஒரு தடவையோ பறக்க ஆரம்பிக்கும், திரும்பி கீழேயே இறங்கிடும், வெயிட் பண்ணும். ஒரு இரவுகளும் கடந்து விட்டன.
அது பசியில் வாடியும் போய்விட்டது. இனி பறக்கவும் சக்தி இல்லை. கொஞ்சம் கொஞ்சமாக சிறகுகளும் உதிர ஆரம்பித்தது. முகங்களும் வத்த ஆரம்பித்தது. உடம்பில் ஒன்றுமே இல்லை. ஒரு நாள் இறந்தே போய்விட்டது. கண்கள் எல்லாம் வெளியே வந்துவிட்டது. அங்கே கழுகுகள், பறவைகள், மாமிசம் தின்னக்கூடிய பறவைகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தின்ன அழுகியே போச்சு அந்த கிளியோட இது. இந்த கிளி இங்கே நல்லா சந்தோஷமாக நல்லா இருந்து அதனுடைய வேலையை பார்த்துட்ருக்கு. இதே மாதிரி தாங்க இப்போ மனுஷங்களும் இருக்காங்க. நம்மளை நம்பி இருக்கிறவங்கள, நம்மளுக்காக தியாகம் பண்ணவங்கள, நம்மளுக்காக வாழ்கிறவங்கள, நம்மளை மட்டுமே நேசிக்கிறவங்கள இதை மாதிரி தான் அழ வச்சுக்கிட்டு இருக்காங்க, காக்க வச்சிட்ருக்காங்க, அன்புக்கு ஏங்க வைக்கிறாங்க. தயவு செஞ்சு மாறுங்க. நம்ம மேலே அன்பாக இருக்கிறவங்கள, உயிராக நினச்சவங்கள, நம்ம நம்பி இருக்கிறவங்கள ஏமாற்றாதீங்க. நான் உணர்ந்தது இந்த கிளியிலேருந்து இந்த பாடம்தான். அது ஒரு நிமிஷம் கூட தன்னுடைய ஜோடி செஞ்ச தியாகம் எதுவுமே நினைக்கல. எங்கேருந்தோ வந்த ஒரு கிளி, அது மேலே இவ்வளோ அன்பு, அது எப்படி? அப்போது கிடைக்க வேண்டியதெல்லாம் கிடைச்சிட்டா அப்போது நம்மளுக்கு ஃபஸ்ட்டு கொடுத்தவங்க, நம்மளுக்காக இருந்தவங்கள மறந்துட முடியுமா? அப்படி இருக்க முடியுமா? தவறு இல்லையா? சுயநலம் இல்லையா? சிந்தித்து பாருங்கள். நன்றி, வணக்கம்.